மக்களே கனடா வாங்க வாக்கியம் போகலாங்கிற சேனலில் இன்றைக்கி என் மகனுக்கு கண்ணை செக் பண்ணதுக்காக கண் ஆஸ்பத்திரி வந்தோம். கனடாவில் கண் ஆஸ்பத்திரி எப்படி இருக்குது பார்த்தீங்களா? நம்ம ஊரில் இந்த ப்ரைவேட்டில் இப்போ டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வந்துட்டுல அது மாதிரி இங்கே இருக்குங்க. அங்கங்கே கண் ஆஸ்பத்திரி பல்ல ஆஸ்பத்திரிலாம் இருக்கும். நம்ம ஊரில் இந்த நம்ம வாசன் ஐக்கியருக்கு போவோம், அகர்வாலுக்கு போவோம், அப்படி இல்லாட்ட நேராக அரவிந்துக்கு தான் போவோம். இங்கே அப்படியெல்லாம் கிடையாது. இங்கே முக்குக்கு இருக்குது கண் ஆஸ்பத்திரி. சூப்பராக பார்ப்பாங்க, நல்லா பார்ப்பாங்க, ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். ஆமாம், உங்களுக்கு கண்ணில் ஏதாவது செக் பண்ணால் கனடா வாங்க, கண்ணை செக் பண்ணிட்டு போய்கிட்டே இருங்க. கண்ணாடியை பார்த்தீங்களா எவ்வளோ பிராண்டடாக இருக்குது பாருங்கள். மைக்கேல் கோர்ஸா அது இதுன்னு இங்கே பாருங்கள், ரேபான் இருக்குது, வரிசையாக இருக்குது பாருங்கள், ஏகப்பட்டது. போலோ இதெல்லாம் நம்ம பேண்ட்டு டிஷர்ட்டில் தான் பார்த்துருப்போம். பார்த்தீங்களா என்ன அழகான பிராண்டெல்லாம் இருக்குதுன்னு. உங்களுக்காக தான் கெஸ்ஸு இதெல்லாம் வந்து பேண்ட்டு டிஷர்ட் தானே நம்ம பார்த்துருக்கோம். இப்போ தான் தெரியுது இவங்க எல்லாம் கண்ணாடியும் இப்போ ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு. நல்ல வருமானங்க, நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு கண் செக் பண்ணி ஒரு கண்ணாடி போடுங்க $500 $600 $100 இருக்குது. இவங்க நம்ம தான் கொடுக்கும்போதே சொல்லிடுவாங்கல்ல, இது வந்து போட்டாச்சுன்னா கண் பார்வை அப்படியே இன்க்ரீஸ் ஆகாதுன்றவாங்க. அப்போ நம்ம பயந்து அந்த 500 தானே